ஐயா, சொல்லுங்கம்மா. இங்க எல்லாமே என் கண்ணுக்கு பிரிவினையா தான் தெரியுது. ம். நான் பாக்குறது எல்லாமே ஒவ்வொன்னும் வெவ்வேறா தெரியுது. ம். எதுவுமே ஒருமை என்னால பார்க்க முடியல. ம். இது என்ன காரணம்? இதுக்கு காரணம் பேரு விளையாட்டுமா. விளையாட்டுக்குள்ள ஒருமை இருந்தா விளையாட முடியாது. உண்மைதானே? ஆமா. எல்லாரும் முன்னுனா விளையாட முடியாது. அது வேற, இது வேற தான் விளையாட முடியும். அப்ப இங்க ஒரு பெரிய விளையாட்டு நடக்குது. அந்த விளையாட்டுக்குள்ள ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்குது. அந்த ஏற்றத்தாழ்வு அந்த வேரியேஷன் உருவாகுது. அந்த வேரியேஷன் தான் உங்களை விளையாட வைக்குது. அழகு, வலிமை, செல்வம், வீரம், இது ஒருத்தர்கிட்ட இருக்கும், ஒருத்தர் இருக்காது. ஒருத்தர் ஒன்றை நோக்கி ஒருத்தர் ஒன்றை நோக்கி ஓடுவீங்க. இந்த ஓட்டம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது இந்த உலகம் இயங்குறதுக்கு வசதி இந்த ஓட்டம். ஏன்னா நீ ஓடினாதான் இந்த உடல் இயங்கும். இந்த உடல் இயங்கினாதான் இந்த பூமி இயங்கும். புரியுதுங்களா? புரியுதுங்க. அப்போ இந்த பூமி இயக்கம் ரொம்ப அவசியமா தேவைப்படுது. யாருக்கு தேவை? இது நமக்கு தேவை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பூமி இயங்கினாதான் நம்ம வாழ முடியும் அப்படின்றது நம்ம அறிவுக்கு, நம்ம சிந்தனைக்கு, நம்மளோட பழக்கத்துக்கு, நம்மளுக்கு முன்னாடி சொல்லி வச்ச எல்லா ஞானிகளோட ஒரு அவங்களோட வாழ்க்கை வரலாறுலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, பூமி இயக்கம் ரொம்ப அவசியம். நம்ம அதில் இயங்குறது அதை விட அவசியம். அப்போ இந்த இயக்கம் ஏற்றத்தாழ்வா இருக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியும். வாழ்க்கைனா இப்படிதான் இருக்கும், ஏற்றத்தாழ்வு இருக்கதான் செய்யும் அப்படின்ற சிந்தனை நம்ம எல்லாருமே ஃபீல் பண்ணிக்கணும். நம்மளுக்கு நம்மளே இது சரியில்லை, இதை மாத்திக்கணும்னு எண்ணம் இல்லை. வாழ்க்கைனா இப்படிதான் இருக்கும். வாழ்க்கைனா இரவு இருக்கும், பகல் இருக்கும். உண்மைதானே? ஏற்றத்தாழ்வு இருக்கும், நல்லது கெட்டது இருக்கும். அது இல்லாம இது எப்படி இருக்கும் நம்ம எல்லாரும் கேட்கணும். ஏன் அது இல்லாம ஏன் இருக்கக்கூடாதுன்னு நம்ம யாருமே கேட்கல. புரியுதுங்களா? இதுல என்னன்னா, விளையாட்டுன்ற ஒரு விஷயத்தினாலதான் இந்த வேரியேஷன் இருக்கு. எதையும் ஒருமையா, எதையும் ஒண்ணா பார்க்க முடியல. காரணம் நம்ம எல்லாருக்கிட்டும் ஒரே விஷயம் தான் இல்லை. எல்லாருக்கும் நான் வாழணும், நான் நல்லா இருக்கணும்ன்ற எண்ணம் இருக்குது. இந்த எண்ணம் பரவலா எல்லாருக்கிட்டையுமே இருக்குது. அது மனிதனா இருக்கட்டும், ஜீவராசியா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இது யூஸ்ஃபுல்லா இருக்கிற எண்ணம். என்ன காரணம்னா, நான் நல்லா தான் எனக்கு நல்லது அப்படின்ற எண்ணம் எல்லாத்துக்குள்ளேயும் இருக்குது. ஆனா நான் என்பது இங்க எல்லாமே சேர்ந்தா நான் இங்க யாரும் அறிய முடியல. ஏன்னா இது வரைக்கும் அந்த அறிவு வெளிப்படலை. அது வெளிப்படாதனால எல்லாரும் சொல்றாங்க, இறைவன் நீக்கமாற நிறைஞ்சிருக்கிறான் எல்லாத்துலயும், அவன் இல்லாம இங்க ஒரு அணுவும் அசையாது அப்படின்ற வார்த்தை இருக்கு. அப்ப அந்த அவன் இல்லாம இந்த ஒரு அணுவும் அசையாதுன்னா, அப்ப இங்க அசைற பொருள் அனைத்துமே ஆல்ரெடி இங்க இருக்கிறது எல்லா பொருளுமே ஒரு பொருளா தான் இருக்க முடியும். நிச்சயமா. உண்மைதானே? அது என்ன சந்தேகம் இல்லையா நமக்கு? ஆனாலும் ஏன் நம்ம அதை ஒன்னா ஏன் பார்க்க மாட்டோம்? என்ன காரணம்? எவ்வளவு வேறுபாடு இருக்குல்லங்க. இது என்ன காரணம் சொன்ன? நம்ம விளையாட்டுல இருக்கோம். நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் தேவைப்படுது. எப்பவுமே மகிழ்ச்சி மட்டும் தான் நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். உண்மைதானே? அந்த மகிழ்ச்சி நம்மளுக்கு வேணும்னா சாதாரண மகிழ்ச்சி இங்க வரதுக்கு வாய்ப்பு இல்லை. எனக்கு மகிழ்ச்சி ரெண்டு விதமா நம்ம தர முடியுங்க. பிறரை மகிழ்வித்தும் நம்ம மகிழ்ச்சி அடைய முடியும், பிறரை கஷ்டப்பத்தி நம்ம மகிழ்ச்சி அடைய முடியும். உண்மைதானே? இப்ப நம்மளோட மகிழ்ச்சி இது எப்படி இருந்ததுன்னா, பிறரை கஷ்டப்பத்தி மட்டும் தான் நம்ம மகிழ்ச்சி இருந்தது. புரியுதுங்களா? பிறரை மகிழ்வித்து நம்ம மகிழ்ச்சி அடையிறது குறைவா இருந்தது. பிறரை கஷ்டப்படுத்தி நம்ம சுகப்பட்டது தான் இங்க எப்பவுமே. ஏன் அது இந்த மாதிரி இருக்குது? அப்படி ஒரே காரணம் கேட்டீங்கன்னா, இது தோற்றமே அப்படிதான். இந்த உலக இயக்கமே அப்படின்னா, வழி அதுவே வழி, ரெண்டு விஷயமும் அதுல இருக்கும். புரியுதுங்களா? வழியே வழியா இருக்கும். வழி வழி ரெண்டு விஷயமும் அதுக்குள்ளேயே இறங்கி இருக்கும். இப்ப இது ஏன் அப்படி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரே விஷயம் தான். இது தோற்றத்தப்போ ஒரு பெரிய வழியோட தான் வெளியே வருது. உண்மைதானே? சிறு புள்ளி அது வெடிச்சு ஒரு பெரிய கோலங்களா உருவாகுது. இப்ப அந்த கோலங்கள் என்னன்னா, சிறு புள்ளியா இருக்கிற வரைக்கும் அதுக்குள்ள எந்த பெயின் இருக்க வாய்ப்பு இல்லை. அது வெடிச்ச உடனே வெடிப்புன்றது வலி. உண்மைதானே? அது ஒரு கோபம் கூட சொல்லலாம். இப்ப அது வெடிச்சு அதுல இருந்து விரிவாகி அதுல இருந்து வந்து அது என்ன வந்து வலி. எனக்கு வலி இருக்குதுன்றது அதோட எக்ஸ்பிளனேஷன். வெடிப்பா தான். அப்ப அது டிராவல் ஆகுது, எதுக்கு டிராவல் ஆகுது? வலி போகணும் அப்படின்றது அதோட விஷயம். உண்மைதானே? வலி வழி. எனக்கு வலி இருக்குது, இது ஒரு வழி வரணும், எப்படியாவது இது தீர்வு வரணும்ன்ற நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அந்த தீர்வை நோக்கிதான் இந்த அனைத்து இயக்கமும் பயணத்துல இருக்கு. நான் சொல்றது புரியுதா? ஆமா. அது ஆரம்பத்துல வலி, அதுவே வழி. எனக்கு வலிக்குது, இந்த வலி போறதுக்கு எனக்கு வழி கிடைக்கணும். புரிஞ்சுதா இந்த வார்த்தையை? அதை நோக்கிதான் இந்த டிராவல். இப்ப இந்த டிராவல்ல ஒன்னு ஒரு வேரியேஷன். இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பார்ட் பாத்தீங்கன்னா, நம்ம முதல்ல வந்து லைட் அண்ட் சவுண்ட், அது கூட சேர்ந்து நேரம், மூணுமே சேர்ந்து ஒரே பொருள், தனித்தனி பொருள் கிடையாது. புரியுதுங்களா? அனைத்தும் ஒண்ணு. இப்ப ஆரம்பத்துக்கு இந்த மூணு ஒண்ணு. புரியுதா? ஒரே சத்தம் அதுல இருந்து வெளிப்படும் போது லைட் வேவ், அந்த லைட் வேவ் டிராவல் டைம், இது மூணுமே சேர்ந்து ஒரு பொருள்.
இந்த முப்பொருளோட சங்கமம் தான் எல்லாத்துக்குள்ளயும் இருக்க முடியும். புரியுதுங்களா? அது டிராவல வந்து அதுக்கப்புறம் தான் அது கேலக்சி, அணுக்கள், அண்டங்கள் அது எல்லாத்தையும் உருவாக்கி, அதுக்கப்புறம் பஞ்சபூதங்கள் அது உருவாக்கி, அதுல இருந்து நீர், நிலம் அந்த பஞ்சபூதங்களோட தன்மை வெளிப்பட்டு அது நீராகி, அது ஒரு செடியாகி, அது புழுவாகி, அது டிராவல் அப்படியே வருது. புரியுதுங்களா? புரியுதுங்க. இப்போ இது எவ்வளவு வேரியேஷன் கொடுக்குது. இது எதுக்கு இது பண்றதுன்னா ஒரே விஷயம் தான் பண்ணுது. வழியை தேடுது. எனக்கு வலிக்குது, வழியை தேடுது. வழி அதான் தேடுது அது. அது எல்லா விதமாகவும் தேடுது. இது எதுக்கு என்னென்ன தகுதி இருக்க முடியுமோ அது தகுதிக்கு ஏற்ற வழியை நோக்கி அது பயணப்பட்டுங்க. இன்னைக்கு இத்தனை ஒரு யுகத்துல நம்ம இந்த ஸ்டேஜ்ல வந்து நிக்க வேண்டியது. புரியுதுங்களா? புரியுதுங்க. இப்ப இன்னைக்கு பாருங்க, எல்லாரும் மனிதன். மனிதன் எல்லாமே இருக்கிறோம். இங்க யாருக்கு யாரை பார்த்து பெருசா பயம் வருதுன்னா ஒரு மனிதனை பார்த்தா மனிதனுக்கு பயம் வருது. வருதா? ஆமாங்க. மற்ற ஜீவராசி பார்த்து கூட வரல. என்ன காரணம்? இப்ப மனிதன் நாங்க சிறந்தோம் நம்ம எல்லாரும் சொல்றோம். உண்மைதானே? நம்மளே சிறந்தோம் சொல்லி பெரிய பிரமாதம் நம்ம சொல்றோம். நான் தான் வலிமையானவன், நான் தான் அறிவானவன். உண்மைதானே? இந்த விஷயம் நம்மளுக்குள்ளே இருக்குது. இப்ப இதை கூட நம்ம என்ன பண்றோம்? எல்லாத்தையும் அடக்கி வைக்கிறோம். நம்மளுக்குள்ள நம்மள யார் வேரியேஷன் டவுனா இருக்கிறாங்களோ எதில் அவங்கள போய் நம்ம அடக்கிறோம். இந்த ரெண்டு விஷயமும் நம்ம பண்றோம். இப்போ நம்ம ஒரு வழியை தேடி வந்தோம். ஆனா நம்ம ஒரு வழியில இருந்து வந்து அந்த வழி நீங்கத்துக்கு ஒரு வழியில வந்து நிறுறோம். புரியுதுங்களா? ஆனா நம்ம என்ன பண்றோம்னா அந்த மெயின் கோரை மறந்து இன்னைக்கு இங்க இருக்கிற நாள்ல இந்த நாள்ல எனக்கு ஒரு மகிழ்ச்சி வேணும் அப்படின்ற எண்ணம் வந்து என்ன பண்றோம்னா நம்ம ஒரு விளையாட்டை ஸ்டார்ட் பண்றோம். ஆரம்பத்துல விளையாண்டது விளையாட்டு, அதுல இருந்து வெளிப்பட்டு அந்த விளையாட்டு நம்ம கைவசம் வருது. இப்ப எப்படி ஒரு வழி இருக்குது, அந்த வழி நீங்களும் நம்ம நினைக்கிறோமோ அதே மாதிரிதான் இந்த வாழ்க்கையில நம்ம பிறக்கும் போது பாருங்க, தாய் வயிற்றுல இருக்கும் போது தாய்க்கு என்ன வழி, தாய் வயிற்றுல இருந்து வெளியே வந்தோம்னா இவங்களுக்கு என்ன வழி, குழந்தைக்கு அதோட பெரிய வழி. அதுக்கப்புறம் அதோட வளர்ச்சியில அது ஒரு நாள் வளர்ந்து வரும்போது அடிக்கடி அழுவோம். பாத்துருக்கீங்களா? ஆமாங்க. அதுக்குள்ள ஒரு பசி, ஒரு அரவணைப்பு இல்லை, ஒரு ஆறுதல் இல்லை, ஒரு கதகதப்பு இல்லை, அதனால அழுதுகிட்டே இருக்கும். அது காரணம் அதுக்கு வலி. அந்த வலி போகணும்னா நீங்க என்ன பண்ணணும்னா டக்கு யாரோ ஒரு அரவணைக்கணும், இல்லை அதுக்கு பால் கொடுக்கணும். உண்மைதானே? இல்லை தூக்கின்னு சும்மா மட்டும் தூக்கி சுத்தணும். ஏன்னா அது வந்து ஆரம்பத்துல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா தாய் வயிற்றுக்குள்ள அது பன்னீர் கொட்டாம தண்ணிக்குள்ள இருக்குது. தண்ணியிலக்குள்ள இருக்கும்போது அது ஆடிக்கிட்டே இருக்கும், சும்மா இருக்காது. ஆட்டத்தோடயே தான் இருக்கும். ஏன் அந்த ஆட்டம்னு கேட்டீங்கன்னா இந்த உலகமே ஆடுது. அதனால இந்த உயிர் உற்பத்தி ஆகும்போது ஆட்டத்துல தான் இருக்க முடியும். ஆட்டம் ஒண்ணுதான் நீங்க ஆடினே இருக்கும். அந்த ஆட்டம் நிக்கிறது தான் தீர்வு. ஆனா அந்த ஆட்டம் நிக்கணும்ன்ற எண்ணம் யாருக்குள்ளயும் வரல. புரியுதுங்களா? இப்போ அது தாய் வயிற்றுக்குள்ள ஆடினே இருந்ததுனால வெளியே வந்த உடனே ஆரம்பத்து நாள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சும்மா மட்டும் இருக்காது. ஒண்ணு தூங்கும், இல்லைன்னா அழுவும். அது முழிச்சுன்னு இருக்குது அப்படின்னா தூக்கி சுத்தணும். தூங்கினா கம்மன் இருக்கும், இல்லைன்னா பசி எடுத்து அழுவும், நீ பால் கொடுக்கணும். மற்றபடி திருப்பி தூங்கினாதான் ஒண்ணு, முழிச்சுதான் நீ தூக்கி சுத்தணும். என்ன காரணம்? தூங்கும் போது அது அதே ஆட்டத்துக்கு போயிடும். அது இங்க இருக்காது. அது ஒரு கனவு உலகத்துல போய் அதே ஃபர்ஸ்ட் எப்படி தாய் நேரத்துல ஆடிச்சு அதே ஆட்டத்துல இருக்கும், தூக்கிட்டு இருக்கும். ஆனா அதுக்கு முழிப்பு வந்துச்சுன்னா, பசி வந்துச்சுன்னா பால் குடிக்கணும், இல்லைன்னா தூக்கி யாரோ ஒருத்தர் சுத்தணும். அந்த ஆட்டத்தை இருந்துக்கணும். அந்த ஆட்டம் எப்போன்னா அது அசையாத வரைக்கும் அதனால ஆட முடியாது. அது வரைக்கும் நீங்க என்ன தூக்கினே ஆட்டினே இருக்கணும். அது கொஞ்ச நாள் அது ஒரு வயசு 2 வயசு ஆனோடனே அது ஆட ஆரம்பிச்சிடும். நீ தூக்கி சுத்த தேவையில்ல, அதே ஓட ஆரம்பிச்சிடும். புரியுதுங்களா? புரியுதுங்க. இப்ப அது அசைய ஆரம்பிச்சிச்சுன்னா உன் அசைவு அதுக்கு தேவையில்லை, அது தானாவே அசைஞ்சிக்கும். அதுதான் அதோட வாழ்க்கை. இப்போ அது அசையணும் அப்படின்னா நீங்களே வச்சு பாருங்க. ஒரு பொருள் சும்மா இருந்தா மட்டும்தான் அந்த பொருளுக்கும் நன்மை, அதுக்கும் நன்மை. ஆனா இதை பொறுத்த வரைக்கும் அசைஞ்சாதான் அதுக்கு சந்தோஷம். அசைவுல இருந்துட்டே இருக்கணும். ஆமா, ஏன்னா இது தோற்றமும் அசைவு, இதோட பிறப்பும் அசைவு. இதுவும் நடக்கணும், போனோம், வரணும், சாப்பிடணும், தூங்கணும், ஏறணும், பார்க்கணும், கேட்கணும்னா எல்லாமே அசைவு தான். அப்ப இது டோட்டலா அசைவு தான் இதோட வாழ்க்கை ஆயிடுச்சு. அப்ப அந்த அசைவு இதுக்குள்ள இருந்தே ஆகணும். ஆனா நீ அசைஞ்சா உனக்குள்ள இருக்கிற எல்லா அசையும். நீ எங்க என்னென்ன பண்றியோ அதுல எல்லாமே அசையும். புரியுதா? புரியுதுங்க. நீ நடந்தா நீ அசைவ, நீ கீழே கால் வைக்கிற இடம் அசையும், நீ கை வைக்கிற இடம் அசையும், நீ பார்க்கிற இடம் அசையும், நீ கேட்கிற இடம் எல்லாமே அசையும். நீ எல்லாத்தையும் அசைச்சுக்கினே தான் நீ அசைய முடியும். நானும் ஆட்டத்துல இருக்கணும், என்னையே சுத்தி இருக்கிறது ஆட்டத்துக்குள்ள இருக்கணும். நீ அசைஞ்சாதான் நடக்கும். நீ அசைஞ்சாதான் நடக்கும், வேற ஒன்றும் நடக்காது. இப்போ உன்னை சுத்தி ஆற்றல் இருக்குது, சரிங்களா? உங்களை சுத்தி நிறைய நிகழ்வு இருக்குது. நீ நடந்தா என்ன ஆகும்? என்ன மெத்தை பார்ப்ப, நீங்க எங்கேயோ காண வைப்ப, எதையோ கேட்பேன், எதையோ ஸ்மெல் பண்ணுவேன், எதையோ தொடுவேன். உண்மைதானே? உண்மைதாங்க. இப்ப இதெல்லாம் என்ன ஆகுது? நீ சேக்காக எல்லாத்தையும் சேக் பண்ணினே சுத்துற. புரியுதுங்களா? புரியுதுங்க. இப்ப இதுல நீ சேக் ஆகுறதுன்றது உன் சந்தோஷம், உன் ஓகே. ஆனா அடுத்த சேக் பண்றது உனக்கு யாராவது கொடுத்தா, ஆனா அடுத்த சேக் பண்ணாம நீ நடக்க முடியாது.
வாய்ப்பு இல்ல. நீ ஷேக் பண்ணா அது அது எவ்வளவு கஷ்டப்படுறது அதுக்கு தான் தெரியும். ஷேக் ஆகுறது தான் தெரியும். புரியுதா? அந்த அசைவுக்கு தான் அந்த ஆமா, அங்க அதுக்கு தான் தெரியும். இதுதான் விளைவு. நீ ஒரு செயல் செய்யற, இந்த செயலுக்கு உனக்கு அந்த நம்ம தப்பு சொல்ல முடியுதா? நீ வாழ்க்கை தான் வரணும். அப்ப அதுல இருக்கிற அந்த துன்பத்தை அனுபவிக்குமானா அனுபவிக்கும். இதுக்கு பேர் தான் விளையாட்டு. நீ என்ன பண்ணுவ? அதை அசைச்சு அதுக்கு அவ்வளவு துன்பத்தை கொடுத்ததுனால நீ விளையாடணும்னு ஆசைப்படுவ. ஆசைப்படும் போது என்ன பண்ண ஒரு கேம் ஸ்டார்ட் பண்றீங்க. இப்ப அந்த கேம்ல என்ன பண்றோம் நம்ம? யோசிச்சு பாருங்களேன். அண்ணன் தம்பி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எவ்வளவு திக்கஸ்டா இருப்பாங்க. ஆனா ஒரு கேம் ஸ்டார்ட் பண்ணிட்டா போதும். ஒரு 10 பேர் ரொம்ப க்ளோஸ் அப்ல இருக்காங்கன்னா 10-12 பேர் இருக்காங்கன்னா ஒரு கேம் ஸ்டார்ட் பண்ணா போதும். ரெண்டா பிரியும். பாத்திருக்கீங்களா? ஆமாங்க. இப்ப அது ரெண்டா பிரிஞ்ச உடனே என்ன ஆகும்? பிரிஞ்ச கணமே அவங்களுக்கு இவங்களுக்குள்ள ஒரு ஏற்கனவே ஒரு பாண்டிங் இருந்ததுல ஃப்ரெண்ட்ஸ் அண்ணன் தம்பி அந்த அப்படின்னு ஒற்றுமைன்ற விஷயம் போயிடும். அந்த இடத்துல அது போயிடும். ஏன்னா அது போகணும். போனாதான் கேம் செய்யும். கேம்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியல, பண்ண முடியாது. எல்லாருக்கும் கேம்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு எண்ணம் இருக்கு. ஏன்னா நான் மகிழ்ச்சியா இருக்கணும், நான் வெறுப்பா இருக்கிறேன், எனக்கு டைம் போகணும். புரியுதுங்களா? நான் ஒண்ணு அச்சீவ் பண்ணணும், முதல்ல எனக்கு சந்தோஷம் வரணும், எனக்கு நேரம் போகணும். அதுக்கு ஒரு கேம். இப்ப அந்த கேமை ஸ்டார்ட் பண்ண உடனே முதல்ல உங்ககிட்ட இருந்த மகிழ்ச்சி இருந்துச்சு, ஒன்னா ஜாலியா பேசும்போது. ஆனா நீ எப்ப கேமை ஸ்டார்ட் பண்ணியும் அந்த மகிழ்ச்சி குறைய ஆரம்பிக்கும். குறைய ஆரம்பிச்சு ரெண்டா பிரிய ஆரம்பிக்கும். பிரிய ஆரம்பிச்சு அந்த கேம் முடிக்கும் போது பாத்தீங்கன்னா கேம்ல எப்படி யாரோ ஒருத்தர் ஜெயிக்க யாரோ போகும். அப்ப நீ ஒருத்தன் தோக்க வைக்கிற அப்படின்னா நீ ஜெயிச்சவன் என்ன அவனை காலி பண்ணணும், அவனை கஷ்டப்படுத்தணும், அவனை அடிக்கணும், அவனுக்கு வழி கொடுக்கணும். அப்பதான் நீ சந்தோஷப்பட முடியும். உண்மையா இல்லையா? உண்மைங்க. நீ என்ன கேம் வேணா எடுத்துங்க. அப்போ இதுல என்ன ஆயிடுச்சு பாருங்க, நம்ம ஏன் இவ்வளவு கஷ்டத்துல எல்லாத்தையும் வேரியேஷனா பாக்குறோம்னா நம்ம யாருக்கிட்டையுமே நம்ம வாழ்க்கையில அன்பை காட்டி மகிழ்ச்சி பெறல. வலியை கொடுத்துதான் பிறகு வலியை கொடுத்தா நம்ம மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கோம். புரியுதுங்களா? ஏன்னா நம்ம பாருங்க பிறந்ததுல இருந்து நம்ம கிட்ட விளையாட்டு தான் இருக்கும். அந்த விளையாட்டுல பாருங்க யாராவது ஜெயிக்கலாம் தூக்கணும். அதுல ஏதோ ஒரு குழந்தை சந்தோஷமா போகும், ஒரு குழந்தை அதுலயே போகும். இதுதான் பேசிக் உண்மை. அது எங்க நடந்தாலும் சரி, அது நீ சும்மா விளையாட விட்டாலும் சரி, நீ காசு வச்சு விளையாட விட்டாலும் சரி, என்ன ஒண்ணு வச்சாலும் சரி, ஏற்றத்தாழ்வு அதுல கட்டாயம் வந்துடும். புரியுதுங்களா? உண்மைங்க. இங்க விளையாட்டுன்னு ஒண்ணு இருந்தா இரண்டு பக்கமும் மகிழ்ச்சி வரக்கூடிய விளையாட்டை ஒண்ணு இங்க கண்டுபிடிச்சிருக்கணும். புரியுதுங்களா? இரண்டு பக்கம் மகிழ்ச்சி வரக்கூடிய விளையாட்டு மட்டும் தான் நீங்க விளையாடணும். வேற விளையாட்டு விளையாடக்கூடாது. புரியுதுங்களா? நீங்க அந்த விளையாட்டை விளையாடும் போது அதுல பரிசு, வெற்றி, தோல்வின்ற வார்த்தை இன்சர்ட் பண்ணக்கூடாது. அதுல புரியுதுங்களா? வெற்றி மட்டும் தான் இருக்கும். அதுல ஒன்லி மகிழ்ச்சி மட்டும் தான் இருக்கும். அப்படின்ற மாதிரி ஒரு விளையாட்டை நீங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கணும். ஏன்னா இந்த உடல் அசைவு தான் உடல் ஆரோக்கியம் எல்லாரும் சொல்றீங்க, உண்மைதானே? அப்ப அந்த உடல் அசைவு தான் ஆரோக்கியம்னா அதுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் மல்யுத்தம் பண்ண தேவையில்ல, ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட தேவையில்ல, ஒருத்தர் ஜெயிக்க தேவையில்ல. புரியுதுங்களா? அதுக்கும் ஆரோக்கியத்துக்கும் சம்பந்தம் இல்லை. அது ஆரோக்கியத்தை கொடுக்காது, அறிவில்லாம ஆக்கும். அது நம்மளுக்குள்ள ஒரு வஞ்சக குணத்தை உருவாக்கும். நம்மளுக்கு நோய் வரதுக்கு முதல் காரணம் என்ன? நம்ம கிட்ட இருக்கிற தேவையில்லாத சின்னங்கள் தான் நோய் உருவாக்குது. உண்மைதானே? அப்ப அந்த சின்னங்கள் வரதுக்கு காரணம் இருக்குது விளையாட்டுலதான் வருது. என் கூட சகமா இருந்தவங்க நான் எதிர்க்கிறேன், அவனை நான் எதிரியா பாக்குறேன், அவன் தோக்கணும்னு நான் நினைக்கிறேன். கேட்டா நம்ம அதுக்கு ஒண்ணு சொல்றேன், நான் கேம் சூப்பரா விளையாடுனேன், அவன் சரியா விளையாடல அப்படின்னு நீ சொல்றேன். உண்மைதானே? நீ ஒருத்தன் சரியில்லைன்னு நீ சொல்லுவேன், நான் சரின்னு நீ சொல்லுவேன். என்ன அர்த்தம்? அந்த ஏற்றத்தாழ்வு ஸ்டார்ட் பண்ண. அப்ப அந்த ஏற்றத்தாழ்வு உங்க லைஃப் ஃபுல்லாவே டிராவல் ஆகும். எனி டைம் ஒரு கேம் இருக்கும், அந்த கேமுக்குள்ள நீ இருப்பேன், ஜெயிக்கணும்னு உங்களுக்கு என்ன இருக்கும். ஆனா ஒரு நாள் நீ ஜெயிப்ப, ஒரு நாள் அவன் ஜெயிப்பான். இது நடந்துகிட்டே இருக்கும். இந்த நிகழ்வு தான் நம்மள ஒரு வேரிஷ்டாவும் ஒரு வேற்றுமையாவும் எல்லாத்தையும் ஒன்னா பார்க்க முடியாத ஒரு சூழலை உருவாக்குது. இதுவே ரெண்டு பக்கமும் மகிழ்ச்சியும் ரெண்டு பக்கமே சந்தோஷமா வரக்கூடிய விளையாட்டும் எல்லாரும் ஒன்னா நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பக்குவத்தை சிறு வயதுல தான் நம்ம பெற முடியும். உண்மையா இல்லையா? அப்ப அந்த சிறு வயதுல தான் நம்ம விளையாடுற விளையாட்டு தான் மெயின் கோரே, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங். அந்த இடத்துல மட்டும்தான் நம்ம ஒரே விஷயம், ரெண்டு பக்கமும் மகிழ்ச்சி வரக்கூடிய விளையாட்டு என்னமோ அந்த விளையாட்டை மட்டும் நம்ம விளையாட வைக்கணும். எல்லா குழந்தைக்கும் அந்த குழந்தை பிறந்து தவழ்ந்து வரும்போது அதுகிட்ட பேசுற வார்த்தைகள், அதுக்கு நம்ம கொடுக்குற அறிவுரைகள், அதுக்கு நம்ம காட்டுற ஒரு விஷயங்கள், புரியுதுங்களா? அது எல்லாமே எப்படி இருக்கணும்னா இரண்டு பக்கமும் மகிழ்ச்சி வரக்கூடிய ஒரு விஷயத்தை மட்டுமே அதுக்கு சொல்லிக் கொடுக்கணும். முழுக்க முழுக்க அன்புனா என்னன்னு தெரியக்கூடிய விஷயத்த மட்டுமே அதுக்கு போதிக்கணும். அதை சார்ந்த விளையாட்டுக்குள்ள மட்டுமே அவங்களை நம்ம செலுத்தணும். இதை பண்ண முடியும். இது பெரிய பிரமா, இதெல்லாம் ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. இப்போ நம்ம எல்லாத்துக்குமே காசு செலவு பண்றோம், டைம் செலவு பண்றோம் இல்லையா? அப்போ அது ரெண்டுமே பண்றோம். அது ரெண்டு தான் எல்லா செயலுக்குமே தேவை. நீ விளையாடணும்னாலும் அதுதான் தேவை, நீ பிறருக்கு உதவி பண்ணணும்னாலும் அதுதான் தேவை. உண்மைதானே? அது ரெண்டு தான் தேவை. அப்படி இருக்கும்போது அந்த காசை கொண்டு நீ எங்க சிரமப்படுறாங்க, யாரு கஷ்டப்படுறாங்க, எந்த இடத்துல எல்லோட துன்பம் இருக்குது, யாருக்கு என்ன நம்ம நல்லது பண்ணலாம், எந்த இடத்துல நம்ம கிளீன் பண்ணலாம், எந்த இடத்த நம்ம சரி செய்யலாம், எதை சரி செய்யணும், யாருக்கு மகிழ்ச்சி கொடுக்க முடியும்னு நம்ம ஒரு ஆய்வு பண்ணுவோம் இங்க. ஏன்னா இது வந்து அரசாங்கமோ எல்லாருமே ஒரு ஆய்வு பண்ணி இந்த மாதிரி விளையாட்டு விளையாடலாம்ல. நீங்க போயிட்டு இந்த ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இந்த இடத்தை கிளீன் பண்ணலாம், எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒருத்தர் கஷ்டப்படுறதுக்கு நம்ம முடிஞ்ச ஹெல்ப் பண்ணலாம்,
புரியுதுங்களா? ஒரு வீடு கட்டி கொடுக்கலாம், இடத்த கிளீன் பண்ணி கொடுக்கலாம். சொல்றது புரியுதுங்களா? இதை ஆமாங்க. வந்து ஒரு விளையாட்டா, இந்த விளையாட்டு என்னன்னா எல்லாரும் சேர்ந்து எவ்வளவு அன்பா நம்ம எல்லாரும் எப்பவும் பிரிவு மட்டும் கூடாது. அது 10 பேர்னா 20 பேர் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு பெரிய விளையாட்டை விளையாடணும். அந்த விளையாட்டுல அந்த விளையாட்டை விளையாடுற இடமும் அந்த விளையாடுற நபருமே ஒன்னோட ஒண்ணு ஒத்து போற அளவுக்கு ஒரு சூழலை உருவாக்குது. இப்ப நம்ம ஒரு இடத்துக்கு போறோம், கஷ்டப்படுறவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் பண்ண போறோம், ஒரு ஆறுதலா நம்ம இருக்க போறோம், ஒரு அவங்க நம்மளுக்கு முடிஞ்ச நம்மளால முடிஞ்ச கையில இருக்கிற காசு கொடுத்து ஹெல்ப் பண்ண போறோம், இல்ல அவங்களுக்கு இருக்கிற இடத்த ரொம்ப கிளீன் பண்ணி நம்ம கொடுக்க போறோம். புரியுதுங்களா? புரியுதுங்க. நம்ம அவங்க கிட்ட போயிட்டு இல்ல அன்பா பேச போறோம். நான் சொல்ல போறேன் எல்லாருமே ஒரு அன்பு சார்ந்த எது செஞ்சாலும் அன்பு சார்ந்த விளையாட்டு மட்டும்தான் இருக்கணும். வெற்றி தோல்வி விளையாட்டு இருக்கக்கூடாது. இங்க விளையாட்டுனால வெற்றி தோல்வி தான் விளையாட்டு. அந்த விளையாட்டு நீங்க விளையாடாம இருக்கலாம். அந்த விளையாட்டுல உங்களுக்கு எந்த அறிவும் எந்த பொருட்களும் வரப்போறதே கிடையாது. நான்லாம் சின்னதுல பாத்தீங்கன்னா எனக்கு எல்லா விளையாட்டும் மேக்சிமம் நான் வேடிக்கை தான் பார்த்துக்கிட்டு. எனக்கு எந்த விளையாட்டும் முழுமையா விளையாடவே தெரியாது இயல்பாக. ஆனா எல்லா விளையாட்டும் வேடிக்கை பார்ப்பேன். அந்த வேடிக்கை பார்க்கும்போது நான் அப்படி கண்டுபிடிச்சேன். விளையாடுறவன் 2 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுவான். அந்த 2 பேர்ல ஒருத்த வெற்றி ஒருத்த தோல்வி அடைவான். நான் மட்டும் எப்ப வெற்றி மட்டும் அடைஞ்சேன். நீங்க வெற்றி மட்டும் அடைஞ்சீங்க. என்ன காரணம்னா நான் விளையாடுறத பார்த்தேன். இவன் ஜெயிச்சாலும் சந்தோஷமா இருக்காரு, அவன் செஞ்சா சந்தோஷமா இருக்கும். ஏன்னா நான் வேடிக்கை தான் பாக்குறேன். எனக்கு நீங்க யார் ஜெயிச்சாலும் எனக்கு எந்த எதுவுமே கிடையாது. நீங்க யார் பார்த்தாலும் எனக்கு எந்த எதுவுமே கிடையாது. நான் எனக்கு ஒரு டைம் பாஸ் பண்ணணும். நான் அந்த டைம் பாஸுக்கு நான் என்ன பண்ணேன், அதை நான் வேடிக்கை பார்த்தேன். அந்த வேடிக்கையில நான் டைம் பாஸும் பண்ணேன். நான் நீங்க என்னென்ன பண்ணி நான் ரொம்ப வேடிக்கை ஊற்றும் பார்த்தேன். இவங்க 2 பேரும் யாரு எனக்கு தெரியும். இப்ப விளையாடுறவங்க யாரும் எனக்கு தெரியல. நம்ம ஒரே ஏரியால இருக்கிறோம். அப்ப யார் யாரும் எல்லாம் தெரியல. இவனுக்குள்ள வரும் பாருங்க ஒரு வேரியேஷன். அவனோட ஒரு வெறி கொண்டு பார்ப்பான், அவனை வெறி கொண்டு பார்ப்பான். ஆனா இவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் எனக்கு நல்லா தெரியும். நான் அதையும் பார்ப்பேன். என்ன இவ்வளவு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இப்ப இந்த ஒரே ஒரு விளையாட்டு பசங்க இவ்வளவு ஒரு கோவத்தை வெளிப்படுத்திக்கிறாங்க. இது எப்படி சரிப்படுத்த முடியும்? வெளியே நீங்க இந்த கேமை விட்டு வெளியே போய் சரியாயிடுமா? அந்த அளவுக்கு நம்ம ஒரு அறிவுடையதாவோ அந்த அளவுக்கு மனப்பக்க உடைய நபரா இருக்கீங்களா? இல்லைங்க. சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ அந்த விளையாட்டு அப்ப என்ன நடக்குது? அளவுக்கு மீறி நம்மளுக்குள்ள அவருக்கும் நம்மளுக்கு அந்த நட்பு பிரிஞ்சு போகுது. இப்படியே அவரை காயப்படுத்தணும், நீ இவரை காயப்படுத்த 2 பேருக்குள்ளே நான் உன்னை காயப்படுத்த இது பேர் 2மே பாருங்க காயப்படுத்துற விஷயம் தான் ஏற்படும். 2 பேர் என்ன, நான் உன்னை காயப்படுத்த நீ என்ன காயப்படுத்தணும், நான் உன்னை கஷ்டப்படுத்தணும் நீ என்ன கஷ்டப்படுத்தணும், உன்னை நான் ஜெயிக்கணும் இல்லை நீ ஜெயிக்கணும். இதுதான் இதுக்கு பேர் வலிமைன்னு வச்சான், இதுக்கு பேர் போட்டின்னு வச்சான், இதுக்கு ஜெயிக்கிறவனு கப்பு கொடுத்தான். இது எப்படி இருக்குது பாருங்களேன். இப்ப இது யார் பண்ணுவா தெரியுமா? இந்த விஷயத்த நம்மள யாரோ ஒருத்தவங்க வச்சு அவங்க நம்மளால அவங்க ஒரு காரியம் ஆகணும்னா அவங்க மட்டும் தான் இதை பண்ணுவாங்க. நமக்கு நாம செய்துக்க மாட்டோம். ஆமா, நம்மளை வச்சு யாருக்கும் ஏதோ காரியம் ஆகணுங்கன்னா அவங்க மட்டும் செய்யக்கூடிய செயல் தான் இந்த செயல். நமக்கு நம்ம மட்டும் இதை பண்ணிக்க மாட்டோம். நான் சொல்றது புரியுதுங்களா? இதுதான் நம்மள வந்து என்னன்னா எந்த விஷயத்தையும் கத்துக்க விடாம தெரிஞ்சுக்க விடாம நம்மளுக்குள்ள நம்மளே அறியாமையாகி நமக்கு நம்மளே போட்டுருப்போம். நம்ம சொந்தக்காரன் நம்ம சகோதரர்களே நம்ம சண்டை போட்டுருப்போம். இந்த விஷயத்த எது ஆணித்தரமா ஆகுதுன்னா விளையாட்டு மட்டும்தான். அதான் உண்மைதானே? உண்மைங்க. அப்ப அந்த விளையாட்டை யாரு கிரியேட் பண்றா? நீங்களே வச்சு பாருங்க. இதை நம்ம சின்னதுல வெறும் விளையாட்டா விளையாண்டு சிறு வயதுலதான் விளையாடணும். சிறு வயதுல விளையாடும் போது விளையாட்டோடயே போயிடும், பெருசாவாது. ஆனா அதே விளையாட்டு நீங்க பெரிய விளையாட்டு ஆயிடுச்சு. விளையாட்டுன்றது சிறு வயதுல மட்டும்தான் இந்த விளையாட்டு, உண்மையா இல்லையா? ஆமாங்க. அதுக்கப்புறம் விளையாட்டு கிடையாது. ஆனா இன்னைக்கு விளையாட்டு வியாபாரம் ஆயாச்சு, விளையாட்டு வாழ்க்கையாச்சு, விளையாட்டு தான் எல்லாமே ஆயிடுச்சு. ஆயிடுச்சா? ஆமா. இப்ப அந்த சிறு பிள்ளைகளை விளையாடும் போதுன்னா அது எவ்வளவு சண்டை போட்டு என்ன பண்ணாலும் அது கொஞ்ச நேரத்துல மறக்கிற தன்மை அது மறந்து போய் சிறு குழந்தைங்க, அதனால அது மறந்துடும். அதனால அந்த விளையாட்டு அப்போதைக்கு தெரியல. ஆனா அதே விளையாட்டை நீங்க பெருசா ஒரு வரைக்கும் கொண்டு வந்துட்டீங்க. அது பெரியதானா அது எந்த அளவுக்கு தாக்கும், எவ்வளவு ஒரு விஷயத்த பேசும், என்னென்ன பண்ணு தெரியும். அந்த விளையாட்டை பெருசு வரைக்கும் கொண்டு வந்துட்டீங்க. உண்மையா இல்லையா? உண்மைங்க. பெரிய லெவலில் கொண்டு வந்தாச்சு. அது கேம் ஆயிப்போச்சு. அது கேம்னா ஜூர் ஆயிடுச்சு. அது புரியுதுங்களா? அது இப்ப நாட்டுக்கு சண்டை வர அளவுக்கு ஆயிடுச்சு. எங்க இருந்து எங்க போச்சு பாருங்க. வெறும் சிறு பிள்ளைகள் விளையாண்ட சண்டை சின்ன பசங்க விளையாண்டா அது சிறு குழந்தைன்னு அந்த விளையாட்டு விளையாடும் போது அதுக்கு மறைஞ்சு போகும். ஆனா அதே நீங்க வயசு பெரிய விளையாண்டா என்ன ஆகும்? அது பெரிய நாட்டு ஊருக்கு சண்டை, நாட்டுக்கு சண்டை வருது. விளையாட்டு இதுல விளையாட்டால் தான் வருது. நீ ஜெயிக்கிறியா, ஆமா, நீ ஜெயிக்கிறியா நான் ஜெயிக்கிறியா. நம்ம ஜெயிச்சுட்டோம்னா நம்ம சும்மா இருக்க மாட்டோம், உண்மையா இல்லையா? அவன் ஜெயிச்சுட்டு அவன் சும்மா இருக்க மாட்டான். இப்ப நீங்களே பாருங்க, இது எவ்வளவு பெரிய ஒரு அறிவான ஒரு விளையாட்டா இருக்குமா? இல்ல, நம்மளுக்கு எங்கன்னா ஒரு பெரிய அறிவு இருக்குதா? ஏன்னா நம்மளே காயப்படுத்திக்கிறோம். இது காயப்படுத்தி நம்ம யாரையும் காரணம் நம்மளே சொல்றோம். இப்ப இந்த அளவுக்கு நம்ம காயப்படுத்தி நம்ம கஷ்டப்பட்டு ஒரு அறிவு இல்லாம வந்தா நம்ம எப்படி நம்ம எல்லாத்தையும் ஒண்ணா பண்ண முடியும்? வாய்ப்பே இல்ல. இந்த விஷயம் தெரியுமா? விளையாட்டு சண்டை இந்த 2 விஷயம் இருக்கு. ரெண்டுமே ஒரே பொருள். ரெண்டுமே ஒரே பொருள். ஒரு விளையாட்டுன்றதும் சண்டைன்றதும் அப்படி நேரஸ்ட் பொருள். இப்ப விளையாட சொன்னோம் இல்லையா? விளையாட்டுக்குள்ள தான் நடக்குது. இப்ப நீங்களே பாருங்க, சண்டைக்குள்ள தான் நடக்குது. பகமை, நீ பெருசா நான் பெருசா, நான் உன்னை வெற்றி கொள்ளணும். இதே சிம்பிள் லாஜிக் தான். ஒரு விளையாட்டுன்னா அதுல இந்த பக்கம் பாதி பேர் இருப்பான், அந்த பக்கம் பாதி பேர் இருப்பான்.
இருப்பானா? ஆமாங்க. இவன் அவனை பத்தி என்ன பேசுவான், இவன் அவனை பத்தி என்ன பேசுவான். இவன் அவன் மேல கோவமா இருப்பான், இவன் மேல கோவமா இருப்பான். உண்மையா இல்லையா? ஆமாங்க. அந்த கோவம்ன்றது ஒண்ணும் இல்ல, நான் ஜெயிக்கணும். அப்ப அவனுக்கு எதனா ஒரு சின்ன விஷயம் அவன் மைனஸ் ஆகணும், அவனுக்கு அந்த விளையாட்டு தெரியக்கூடாது. இந்த எண்ணம் தான் சொல்றேன். இந்த எண்ணம் என்ன எண்ணம்? இது நல்ல எண்ணமா இருக்கு பேரு இல்ல. இல்ல. இதேதான் ஒரு சண்டை அப்போ இந்த பக்கம் 4 பேர் இருப்பான், அவனுக்கு சப்போர்ட் அந்த பக்கம் 4 பேர் இருப்பான். எப்படியாவது அந்த 4 பேர் இவனை எதனா பண்ணுன்னு பார்ப்பான், இந்த 4 பேர் அவனை எதனா பண்ணுன்னு பார்ப்பான். உண்மைதானே? இவன் ஆக்ரோஷமா கத்துவான், அவன் ஆக்ரோஷமா கத்துவான். கத்துவானா? ஆமாங்க. கொஞ்ச நாள்ல கொஞ்ச நேரத்துல ஒரு சின்ன கை கலப்பு ஏற்படும், கை கலப்பு ஏற்படும், ரத்தம் கத்தவங்க சிந்தத்துக்கு வாய்ப்பு இருக்கு. நடக்குமா? நிச்சயமா. இப்ப நீங்க பாருங்க, இப்ப இதெல்லாம் ஒரு சண்டையில நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இதே விஷயம் அப்படியே நீங்க பாத்தீங்கன்னா விளையாட்டுல இருக்கும். சேமா சேமா இருக்கு. சேம், எந்த மாற்ற கருத்தும் கிடையாது அதுல. அதான் சொல்லுவாங்க, விளையாட்டு வினையாயிடும் பாணும். கேள்விப்பட்டிருக்கீங்களா? உண்மைங்கய்யா. இங்க விளையாட்டு தான் வினையா ஆனது. ஏன்னா நீ விளையாண்டது வினை, அது வினையாத்தான் மாற முடியும். ஏன்னா விளையாட்டு என்பது நான் சொன்ன பார்த்தீங்களா, வெற்றி தோல்வி வச்சு விளையாடுற விளையாட்டு, அது வினைதான் அதுக்கு பேர். அதனால்தான் நன்மை செய்தாலும் வினை, தீமை செய்தாலும் வினைன்னு வச்சான். நான் விளையாடத்தானே செஞ்சேன். புரியுதுங்களா? நன்மை செய்தாலும் வினை, தீமை தீமை செய்தாலும் செய்தாலும் வினை, ரெண்டுமே வினை தான், வினையில தான் வரும். அதுக்கு பேர் தான் நல்வினை தீவினைன்னு வச்சான். ஏன்னா விளையாட்டுக்கிற வரைக்கும் வினை இருக்கும். ஆக மொத்தம் ரெண்டுமே வினைதான். வினைதான். அதுக்கு பேர் தான் நல்வினை தீவினை. நல்வினைனா என்ன? நீங்க மகிழ்ச்சியா இருந்து இந்த வாழ்க்கையை வாழ்றது. தீவினைனா கஷ்டப்பட்டு இந்த வாழ்க்கையை வாழ்றது. ஆனா ரெண்டுமே வினைதான். இந்த வாழ்க்கையை நீங்க எல்லாரும் வாழ்ற வரைக்கும் சிரமத்துலதான் வாழ முடியும். சிரமன்றது உங்களை பொறுத்த வரைக்கும் இங்க நம்ம செய்ய செல்வம் இருந்து கேட்டதெல்லாம் நம்ம கிடைச்ச நல்ல வாழ்க்கை கிடையாது. ஏன்னா நல்லது என்பதும் பெரிய சந்தோஷம் என்பதும் பெரிய சுகம் என்பது இல்ல, சுதந்திரம் என்பது என்னன்னு உங்க யாருக்குமே தெரியாது. தெரியாதனால ஒருத்தரோட ஒருத்தர் பெஸ்டா சந்தோஷமா இருந்தேன், ஒருத்தரோட ஒருத்தர் செல்வத்துல பெருசா நான் சந்தோஷமா இருக்கிறேன், ஒருத்தரோட ஒருத்தர் அழகுல பெருசா நான் சந்தோஷமா இருக்கிறேன், ஒருத்தரோட ஒருத்தர் ஆரோக்கியத்துல பெருசா நான் சந்தோஷமா இருக்கிறேன். நீங்களே யோசிச்சு பாருங்களேன், சந்தோஷமா இப்படிதான் வந்தது, வேற ஒரு காரணம் கிடையாது. உண்மைங்கய்யா. அவரோட நான் ஆரோக்கியமா இருக்கிறேன், அவரோட நான் அழகா இருக்கிறேன், அவரோட செல்வமா இருக்கிறேன், அவரோட அறிவா இருக்கிறேன். ஏய், நீ அவரோட இருக்கிறன்னா உனக்கு நீ சந்தோஷமா இருக்கணும். அவரும் இருக்கணும்னு நீ நினைச்சாதான் சந்தோஷமா இருக்குன்னு அர்த்தம். அப்படி ஒரு எண்ணம் வர மாட்டேங்குது. இதான் உண்மை. இப்ப நீங்க அவரும் இருக்கணும்னு நினைச்சா உங்களுக்கு சந்தோஷம் வராது. நம்மளால எப்படி இது முடிஞ்சு எப்படி நிறைய பேர் கொடுக்கணும்னு எண்ணம் வந்துச்சுன்னா உங்களுக்குள்ள அந்த அறிவே வரும். உண்மைதானே? உண்மைங்கய்யா. ஆனா இதை யார் பண்றா? இங்கதான் சொன்னல, இங்க எல்லாருக்குள்ளயும் விளையாடுற விளையாட்டை, 2 பக்கம் வெற்றி வரக்கூடிய விளையாட்டை விளையாண்டா மட்டும்தான் இது பெரிய நன்மை பண்ணும். ஏன்னா இன்னைக்கு இங்க எவ்வளவு வழி இருக்குதுன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். இப்ப இன்னைக்கு பாருங்க, எல்லா இடத்துலயும் சண்டை நடக்குது. உண்மையா இல்லையா? ஒரு இடம் வைக்கல, நீங்க கம்பெனி எடுத்துனா சரி, நீங்க ஒரு ஊர் எடுத்துனா சரி, ஒரு நாடு எடுத்துனா சரி, எல்லா இடத்துலயும் போரு, சண்டை, போட்டி, பொறாம, செல்வம் வந்தவங்க எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம், செல்வம் இல்லாம எல்லாருமே சொல்லினே இருக்கும். ஆனா அதை சொல்லிக்கினே நம்ம இந்த வாழ்க்கையை வாழ்ந்துக்கினே எக்ஸ்ட்ரா ப்ரொடக்ஷன் பண்ணிக்கினே போய்கினே இருக்கும். வலியா இருக்கிறது நம்மளுக்கு வருது, கஷ்டம் இருக்கிறது நம்மளுக்கு வருது, துண்மையா இருக்கிறது நம்மளுக்கு வருது. எல்லாமே நீ யார் சொன்னாலும் எல்லாருக்கும் எல்லாமே வருது. இருக்கப்பட்டவருக்கும் கஷ்டம் வருது, இல்லாதப்பட்டவங்க வருது. இருக்கப்பட்டவங்க வலி வருது, இல்லாதப்பட்டவங்க வலி வருது. வருதா இல்லையா? அப்ப எல்லாருக்கும் எல்லாமே வருது. அப்ப இதுக்கு தீர்வு என்ன அப்படின்றத நீங்க யாருமே போக மாட்டேங்க. நாங்க நல்லா இருக்கிறோம், நாங்க சந்தோஷமா. நீங்க என்ன நல்லா இருக்கிறீங்க, என்ன சந்தோஷமாக்குறீங்க? நீங்க நம்ம எல்லாரும் பாருங்கள, ஒரு சிம்பிள் லாஜிக் தான். இப்ப நம்ம சொல்றோம் நாங்க நல்லா தான் இருக்கிறோம் அப்படின்னு. ஒரு நார்மல் ஒரு சாதாரணமா இருக்கிற ஒரு பர்சன் கேட்டீங்கன்னா, ஒரு சொத்தை கஷ்டப்பட்டு கேட்டா அவருக்கு நல்லா இருக்கணும். ஓரளவுக்கு கொஞ்சம் அவருக்கு நான் சூப்பரா இருக்கேன், ஒருவரோட கொஞ்சம் நான் இன்னும் நல்லா இருக்கிற மாதிரி. நீங்க எல்லாரும் நல்லா இருக்கிற, யாருன்னா ஒருத்தர் நல்லா சொன்னா பாரு, சொல்லவே மாட்டான். என்ன கேட்டனா உண்மைதான், அவன் இடத்துக்கு அவனுக்கு சந்தோஷம் தான், அது எந்த வேரியேஷனும் இங்க கிடையாது. ஆனா அது மகிழ்ச்சி இல்லையான்றத நீங்க பெற சந்தோஷத்திலையும் உங்களுக்குள்ள ஒரு நிம்மதியிலையும் உங்களுக்குள்ள ஒரு பெரிய அன்புல தான் வெளிப்பட முடியும். மற்ற எதுலையுமே அது வெளிப்பட முடியாது. புரியுதுங்களா? இது எல்லா இடத்துலயும் எல்லாரும் ஒரே மாதிரி வச்சுக்கணும். இல்லாதப்பட்டவங்கிட்ட ஒண்ணு இருக்கும், இருக்கப்பட்டவங்க ஒண்ணு இருக்கும். ரெண்டுமே சேர்ந்து மட்டும் இருக்க முடியாது யாருக்கிட்டையும். அது ரெண்டுமே சேர்ந்து இருக்கணும்னா நீ அன்புன்ற ஒரு விஷயத்துக்குள்ள இருந்துக்கணும். நீங்க சொன்னீங்கல்ல, வேற்றுமை இல்லாத பார்க்கக்கூடிய தகுதி இருந்துக்கணும் உங்ககிட்ட. அப்ப மட்டும்தான் உங்ககிட்ட சந்தோஷம் நிற்கும். அது இல்லாம நீங்க இருக்கிறீங்கன்னா சந்தோஷமா இருக்காது. ஒரு நாள் மகிழ்ச்சி, ஒரு நாள் மகிழ்ச்சி இல்லாம. அது மகிழ்ச்சியோட கிடையாது. பிறர் கஷ்டப்பட்டு இருப்பாங்க, இல்ல பிறரோட நீ பெஸ்டா தெரியும், அப்ப நீ மகிழ்ச்சியா தெரியும். உன்னோட பிறர் கொஞ்சம் அதிகமாட்டா அது கஷ்டமா தெரியும் அப்பயே. உண்மைதானே? உண்மைதாங்க. உங்களுக்கு எங்க சுத்தினாலும் இந்த வட்டத்துக்குள்ள, இந்த வளையத்துக்குள்ள ரொம்ப கஷ்டத்தோட நம்ம எல்லாரும் இங்க வாழ்ந்துருக்கோம். அதுக்கு காரணம் நம்ம பாக்குற வேற்றுமையா பாக்குற ஒரு குணம். ஆனா அதுக்கு மூல காரணம் நம்ம விளையாண்ட விளையாட்டு. இதுதான் இதன் அடித்தளமா இருந்தான். ஆரம்பமே வழியில வந்திருக்கிறோம். அந்த வழியை தேடி போகாம அது இன்னொரு வழிய கொடுத்து சந்தோஷத்தை இருப்பாங்க. அங்கதான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்கு மகிழ்ச்சி வேணும், வழி வேணும். அந்த வழிக்கு நம்ம யாரையும் ஒருத்தர் காயப்படுத்தும் போது இதுக்குள்ள மகிழ்ச்சி வரும், யாரையும் ஒருத்தர் ஜெயிக்கும் போது இதுக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும். அந்த சந்தோஷம் தான் நிரந்தரமா சந்தோஷம் நினைக்கும். ஆனா ஒரு காலத்துல அந்த சந்தோஷம் நீங்க போய் திருப்பியும் இன்னொரு விஷயத்தை நோக்கி போகுது. அந்த இடத்துல நீ இருப்பியா ஜெயிப்பா தெரியாது, நீ அங்க தோக்கம் அவன் ஜெயிப்பான். அதை மேல ஏற்க முடியாது.
இந்த நிகழ்வு தான் இந்த வாழ்க்கை, இந்த உலகம், இந்த ஏக்கம் எல்லாமே நான் சொன்னேன் இல்லையா? வலி, அது வழியை நோக்கி ஓடினே இருக்கு. எப்படியாவது இந்த வலி நீங்கிடாதா அப்படின்ற எண்ணத்துல இந்த பயணம் தொடர்ந்து ஸ்டார்ட் ஆகி போயினே இருக்கு. ஆனா இந்த பயணம் நிக்கிறது மட்டும்தான் இங்க வலி நிற்கும். புரியுதா? புரியுதுங்க. உண்மை ஒரு பயணம் போயினே இருக்கணும். எங்க அந்த பயணம் தடைப்படுதோ அதோட உன் வாழ்க்கையில வலி முடிவடைகிறதுன்னு அர்த்தம். வழி, வலி இரண்டுமே முடிவுக்குள்ள வந்தோம். சிறப்புங்க. இப்ப அந்த முடிவு எப்போ வரும்? முடிக்கணும்ன்ற எண்ணம் நமக்குள்ள வரணும். எல்லாத்தையும் ஒன்னா பார்க்கணும்ன்ற எண்ணம் வரணும். உண்மைதானே? ஏற்றத்தாழ்வு நம்ம கிட்ட சுத்தமா இருக்கக்கூடாது. நம்ம இந்த விளையாட்டுன்ற ஒரு விஷயத்த போய் விளையாடவே கூடாது. நம்ம விளையாண்டா அன்பும் கருணையும் உரிமையும் இருக்கிற விளையாட்டு மட்டுமே நம்ம விளையாடணும். அந்த விளையாட்டு ஒண்ணு மட்டும்தான் நம்மள ரொம்ப ஆசுவாசமாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் ஒரு பெரிய நிம்மதிக்குள்ளேயும் இந்த வலி எண்டாக்க நம்மளால முடியும். வலி வலி அவ்வளவுதான். நான் வலியை அடைஞ்சிட்டேன், நான் வலியை கண்டுபிடிச்சிட்டேன், இதுதான் வழி, இதுதான் அதுக்கு வழி எண்டு. அதோட அது மூவ் ஆகக்கூடாது. அந்த எண்ணம் இதோட அவள் தான் இது மூவிங் கிடையாது, இதுதான் முடிவு, இதுதான் நம்ம புரிஞ்சு அதான் சொன்ன உலக இயக்கம் நிக்கணும். இதோட அசைவாற்று போகணும். வழி இதோட முடியணும், வழி தொடரக்கூடாது. புரியுதா? நிச்சயமாக. வழி வழி தொடரலன்னா அதுக்கு முடிவு, முடிவு வந்தா இறுதி தான். அந்த இறுதி இன்பம் மட்டும்தான் நம்ம எல்லாருக்கும் வேணும். நீங்க அதை தான் நீங்க எல்லாரும் தேடிக்கணும், அதை தேடி ஓடிக்கணும், எல்லாரும் வரணும். அதுக்கு பேர் தான் நம்ம கடவுள், இறைவன், முக்தி, மோட்சம் அப்படின்ற பல விதமான பேர்கள் வச்சோம். ஆனா அந்த பேருக்கெல்லாம் நம்ம பாத்திரமா இருக்கணும்னாலும் அதே நிகழ்வு இங்க எல்லாத்துக்குள்ளேயும் நடக்கணும். அதுதான் முடியும். அப்ப எல்லாத்துக்குமே எல்லாமே என்னைக்கு ஒரே மாதிரி என்னைக்கு நடக்குதோ அன்னைக்குதான் அதுக்கு முடியும். அப்ப அந்த முடிவு நடக்கணும்னா நம்ம எல்லாருக்குள்ளேயும் அன்பு பெருகணும், கருணை வளரணும், ஒருமை குணம், ஒருமைனா என்னன்ற தன்மை நமக்கு விளங்கணும். அதுக்கு நம்ம விளையாட்டை விளையாடணும். அந்த விளையாட்டு இரண்டு பக்கமே நன்மை கொடுக்கக்கூடிய விளையாட்டாவே இருக்கும். கருணை பெருகணும், எல்லா இடத்துலயும் துன்பு தண்ணிக்கணும்னு எண்ணம் வரணும். அது எந்த அளவுக்கு வரணும் தெரியுமா? இறுதி முடிவு என்பது எதுவும் அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும். இப்ப நம்ம இந்த செயலை நம்ம இந்த செயலை ஆரம்பிச்சோம்னா கிட்டத்தட்ட ஒரு 10 விதமான செயல் செய்யணும். பறவைகள் இருந்து, நாயில இருந்து, மனிதர்கள் இருந்து, எல்லா விதமான ஜீவராசிகளும் நம்ம செய்யணும். அதன் தாக்கமா எனக்குள்ள ஏற்பட சிந்தனை பாருங்க, காத்துக்கு வலிக்கும் அப்படின்ற ஒரு சிந்தனை வந்து இங்க எல்லாரும் காத்துக்கு வலிக்கும் அப்படின்னு. என்னன்னா காத்து என்பது எவ்வளவு சுதந்திரமா இருக்கக்கூடிய ஒரு பொருள் நம்ம எல்லாருக்கும் தெரியும். உண்மைதானே? ஆனா அந்த காத்தை நம்ம ஒரு சும்மா பேச்சு ஒரு வாகனத்தோட டயர்ல போட்டு அடைச்சி வச்சிருக்கு காத்து, ப்ரெஷர். அந்த ப்ரெஷர் எப்படி இருக்குன்னா அது ஒரு விதமான காத்து. காத்துனா ஆற்றல். அந்த ஆற்றல் வந்து அப்படி பரவி விரிஞ்சு போகும்போது அதுக்குள்ள மகிழ்ச்சி, அது தெரிஞ்சுக்கிறது எல்லாமே பண்ண முடியும். ஆனா அதை ஒரு டயருக்குள்ள நம்ம செலுத்தி ஒரு வாகனத்தை எந்த ஒரு எவ்வளவு பெரிய வெயிட் வச்சாலும் அந்த வெயிட்டை வந்து அந்த வாகனத்துக்கும் போகாம கீழே இருக்கிற தரைக்கும் போகாம இடப்பட்ட கேப்ல அந்த காத்துக்கு மட்டுமே அது லோட வர மாதிரி அந்த டயரை வடிவமைச்சு அதுக்குள்ள காத்து சேர்த்து. அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, காத்து எவ்வளவு ஒரு சாஃப்டான பொருள், எவ்வளவு ஒரு சுகத்தை கொடுக்கக்கூடிய பொருள். நம்மளோட வாழ்க்கைய வாழறதுக்கான ஒரு மூலாதாரமே காத்து தான். அந்த காத்தையே நம்ம ஒரு டயருக்குள்ள அடைச்சு அளவுக்கு மீறி ப்ரெஷரை கொடுத்து உன்னோட ஒரு அணுக்களோட ஒரு அணுக்கள் மோத வச்சு அதை அப்படியே ஒரு கிரிப் ஆக்கி அதுக்கு மேல லோட வச்சு நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துடும். புரியுதா நான் சொல்றது? புரியுதுங்க. இதுக்கு பேர் என்னன்னா நம்ம வாழ்ந்தவங்க என்ன பண்றது, இப்படிதான் நம்ம வாழ்க்கை. ஆனா இதுல வந்து என்ன காத்து தானே அப்படின்னு நினைக்கிறோம், இரும்பு தானே நினைக்கிறோம். எல்லாத்துக்குள்ளயும் ஒரு வலி இருக்கும். எப்படி எனக்கு எல்லாமே வலிக்கும் அதே மாதிரி. இப்ப நம்மள ஒரு வேலை வாங்குறாங்க, இந்த உடலை வச்சு என்ன வேலை செய்யணும், அதே மாரி எந்த வேலை செய்யணும் உடல் தாங்க வலிக்கும். என்னால மூச்சு தாங்க. இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல டெஸ்ட், கெமிக்கலு, அளவுக்கு மீறி வயிற்றை தூக்கி செய்யணும் வேலை, அளவுக்கு மீறி சூடுல செய்யணும் வேலை, வெட்ட வெயிலே வேலை செய்யணும். அதுல வேலை செய்யற ஒரு ஒரு அந்த உடலுக்கும் அவ்வளவு வலி இருக்கும். ஆனா அதை சொல்ல முடியாது. சொன்னாலும் என் குடும்பத்தை நான் காப்பாத்தின காரணம் இதுதான் அதோட காரணம். இப்ப நீங்க பாருங்க, இதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கு. நான் உருவாக்குனேன், நான் பண்ணிட்டேன், வேற என்ன பண்றது. ஆனா அந்த காத்துன்ற ஒரு விஷயம் இங்க எல்லாத்தையுமே இயக்கிக்கணும், நம்மளையும் இயக்கிக்கிறது ஒரு பொருள். அதை நம்ம தேவைக்கோசம் அதை நம்ம எப்படி நம்ம அறிவை கொண்டு அதை குடிச்சு எந்த அளவுக்கு அதை அடைச்சு வைக்க முடியும் அடைச்சு வச்சு அதுக்கு மேல ஒரு வாகனத்தை இயக்கணும். யோசிச்சு பாருங்க, இந்த தேகத்துக்கே இவ்வளவு வலி இருக்கும் அப்படின்னா இந்த தேகத்துல மூலமான ஒரு பொருள், அப்ப அந்த காத்துக்கு எவ்வளவு வலி இருக்கும் கட்டாயமா. இது நம்மளுக்கு புரியல. இதனாலதான் சொன்னேன், இந்த எல்லாத்துக்குள்ளயும் வழி இருக்கும், அதுக்குள்ள ஒரு பெயின் இருக்கும், அது ஒரு வழியை தேடி ஓடுது. புரியுதுங்களா? இதுதான் நான் சொன்ன எல்லாத்துக்குள்ளயும் இது இருக்கும்பா. அப்ப எல்லாத்துக்குள்ளே இருக்கிற பிரச்சனை நீங்கணும்னா அசைவு நின்று அனைத்தும் நீங்கும். அசைவே அனைத்துக்கும் மூல காரணம். அப்ப அசைவு நின்னாதான் இங்க முடிவு வரும். அந்த முடிவு தான் நீங்க இது வரைக்கும் பெறாத சுகமாகவும் இன்பமாகவும் சுதந்திரமாகவும் இருக்கும்.
அதுதான் இறுதி இன்பமா இருக்கும். அந்த நிகழ்வு நடக்கிற அளவுக்கு நம்ம அன்பு பெருகும், நம்ம கருணை கூடணும், அனைத்தும் நான் தான்ற ஒரு பேரறிவு நம்மளுக்குள்ள வெளிப்படணும். அப்போ நம்ம செய்யற செயல் இரண்டு பக்கம் நன்மை கொடுக்கக்கூடிய செயலாக எப்பொழுதும் இருக்கிற அந்த எண்ணத்தையும் நம்ம செய்யணும். அது உடல் உழைப்பா செய்யணும், எண்ணத்தால் செய்யணும், செல்வத்தால் செய்யணும். இந்த சிந்தனை நம்ம கிட்ட இருக்கும் போது வேற்றுமை நீங்கி ஒற்றுமை வரும், ஒருமை குணம் வரும். அனைத்தும் நான். நம்ம இதுல பாத்தீங்கன்னா நான் வாசம் போட்டுருக்கோம், பாத்துருக்கீங்களா? ஆமாங்கய்யா. இப்ப அந்த நான் இங்க எல்லாமே நான். நீர் நான், நில நான், காற்று நான். ஆனா எல்லாமே நம்ம தான். பஞ்சபூதத்தின் வெளிப்பாடுதான் இந்த தேகம். உண்மையா இல்லையா? பாக்குற ஒவ்வொரு விஷயமும் எல்லாமே நான் தான். பஞ்சபூதத்தோட ஒரு தாக்கம் தான் நம்ம உடம்பு. அப்ப அந்த பஞ்சபூதத்தை இந்த பஞ்சபூதமே எப்படி அடைக்க ஆகுது தெரியல. வாழணும், என்ன பண்றது? அதனால வாழணும். அப்ப இதுக்கு முடிவு வரும் இல்லையா? நம்ம என்ன சொல்றோம்? புல்லாகி கூடாகி புழுவாகி மரமாகி பல்விருகமாகிதான் நான் இந்த மாற்றத்துக்கு வரணும் அப்படின்னு நம்ம ஒரு கூற்றை வச்சுக்கின்னு நம்ம அறிவு சிந்தனையில ஏற்பட்ட ஒரு சிந்தனை வச்சு தெரிய வந்துடும். ஆனா இப்போ இருக்கிற இந்த நாள்ல இந்த கணத்துல நம்மளுக்குள்ள அன்பு பெருகும் போது எந்தெந்த உயிர் எங்கெங்க இருந்து ஏறி அறிவியலும் அங்கங்கிருந்து அந்தந்த அருளை பெற்று எல்லா உயிரும் நித்தியமான பேர்மநிலை ஏற்கலான்றதை நம்ம எல்லாருமே சிந்திக்கணும் இல்லையா? நிச்சயமாங்க. எல்லாரும் அதை சொல்லணும் இல்லையா? அது எப்ப நம்ம சொல்ல முடியும் தெரியுமா? நான் சொல்ல பாருங்க, எல்லாமே நம்ம தான். நம்ம கிட்ட அன்பும் கருணை பெருகணும், பிறர் வழியை நம்ம வழியா சிந்திக்கணும். அதுவே நம்ம வாழ்க்கையா இருந்துச்சுன்னா, நம்ம விளையாடுற விளையாட்டு இரண்டு பக்கமும் மகிழ்ச்சியா இருந்துச்சுன்னா நம்ம கிட்ட வேற்றுமை நீங்கி ஒற்றுமை வந்து அனைத்தும் நீதான்ற ஒரு பேரறிவு நம்ம எல்லாருக்கும் வெளிப்படும். அப்ப அது வெளிப்படும் போது எல்லாத்தோட வழி நீங்கன்றதான் நம்மளுக்கு வழியா இருக்குமே தவிர்த்து அதை விட்டு ஏன் வழி நீங்கிறது மட்டும் தான் எனக்கு வழின்ற எண்ணம் நம்மளுக்கு போயிடு. உண்மைதானே? அனைத்தும் நானாகும் போது எல்லாத்தோட வழி நீங்கப்பா, எல்லாத்தோட வழி நீங்கணும். அப்ப எல்லாத்தோட வழி நீங்க என்னப்பா வழி? அனைத்து அசைவு நின்று போய் இந்த உலக இயக்கம் ஒருமைக்குள்ள வந்து அதே ஒரு புள்ளியாக மாறி நித்தியமான பேரின்ப நிலையை ஏற்ற வேண்டியது எல்லாரோட ஆசையா இருக்கும். உண்மைதானே? உண்மைதாங்கய்யா. அந்த ஒரு பேரின்ப நிலையை ஏற்றணும்னா நம்ம எல்லாரும் அன்புக்குள்ளேயும் கருணைக்குள்ளேயும் ஒருமைக்குள்ளேயும் இருக்கும். நான் இந்த உலக இயக்கம் நிக்கணும்ன்றேன், அதுக்கு எல்லாரும் அது நின்னா எப்படி அப்படின்னு எல்லாரும் அவங்க செல்லு. உலக இயக்கம் நிக்கிறதுன்றது என்னன்னா, நம்ம எல்லாரும் பாருங்க எவ்வளவு ஓடுறோம், ஓடியாரோம், செய்யறோம், பண்றோம். எதுக்கும் இவ்வளவும் பண்றோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எல்லாரும் நல்லா இருக்கணுங்க, என் குடும்பம் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கிறோமா? ஏன்னா நீ நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுற, நீ நல்லா இருக்கணும், உனக்கு நல்லா இருக்காது. நான் சொல்ல புரியுதுங்களா? நீ ஒரு உணவு சாப்பிட்டுதான் நீ செரிமானம் பண்ணி தான் நீ ஓடணும். ஆனா அந்த உணவு சாப்பிட்டு அந்த உணவு ஒத்துக்கல, ஆனா நான் சாப்பிட்டுதானே ஆகணும். காற்று சுவாசி காற்று ஒத்துல, நான் காற்று சுவாசி தானே ஆகணும். தண்ணியை குடி தண்ணி ஒத்துல, நான் தண்ணியை குடிச்சு தானே ஆகணும். இது ஏன்னா இதேதான். இப்ப இங்க எல்லாரோட கணக்கு இதேதான். ஒரு மனிதன் கஷ்டப்படுறது இன்னொரு மனிதன் வேடிக்கை பார்க்கறான். உண்மை இல்லையா? அவன் வேடிக்கை பார்க்க கூடாது. ஐயா அவன் கஷ்டப்படக்கூடாதுன்னு எனக்கு என்ன வரணும்? அதெல்லாம் தீர்வு நம்ம தானே எதிர்பார்க்கற எல்லாரும். ஏன் நான் கஷ்டப்படுறேன், ஓனர் பார்த்துக்கிறேன், எவ்வளவு எதுவுமே பண்ண மாட்டாயா அப்படின்னு அவன் சொல்றான். நீ பாரு, அந்த பொருள் ரீசனா பார்த்து கஷ்டப்படும் தெரியும், அவ்வளவு கஷ்டம் எல்லாம் ரெடி பண்ணி தரலாம் எதுவுமே சொல்ல மாட்டான். அப்படிதான் கஷ்டப்பட்டாங்க, அது என்ன பண்றது, அவர் வாழ்ந்து அப்படின்னு அப்படி திருப்பி சொல்லிட்டு போறான். இப்ப இதே விஷயம் தான் பாருங்க, ஒரு நீரா இருக்கிற இந்த உடம்பு நீரை கஷ்டப்படுத்துறோம், தண்ணியா இருக்கிற நம்ம தண்ணியை கஷ்டப்படுத்துறோம், நெருப்பா இருக்கிற நம்ம நெருப்பை கஷ்டப்படுத்துறோம். உண்மையா இல்லையா? இப்ப இதேதான் ஒரு மனிதன், நம்ம மனிதரா இருக்கிறோம், இன்னொரு மனிதன் நம்மளை கஷ்டப்படுத்துறான். சிம்பிள் லாஜிக் தான். இப்ப இதுவே நம்ம எந்த மாதிரி கஷ்டப்படக்கூடாதுன்ற எண்ணம் நம்மளுக்குள்ள தோணும். நம்மள யாரும் வேணா கஷ்டப்பட்டுட்டோம், நம்ம பிறரை கஷ்டப்படாம பிறரோட துன்பத்தை வழியை நீக்கணும்னு நம்ம ஆசைப்பட்டா, அந்த எண்ணம் உன்னோட வந்தா அப்ப ஒருமை விளங்கும், அனைத்தையும் ஒன்னா பார்க்கக்கூடிய தகுதி கிடைக்கும். நீங்களே அனைத்துமா இருக்கிற பேரறிவை ரொம்ப ஈஸியா, ரொம்ப எளிமையா, ரொம்ப இன்பமா இந்த அறிவை பெறலாம். அதுக்கு வேற ஒண்ணு சொன்னீங்க, எண்ணத்தால எல்லா உயிரும் இன்பமா இருக்கணும்னு நம்ம கிட்ட இருக்கணும். இங்க எல்லாமே உயிர் தான். இங்க மனிதன் மட்டும் பேசுவோம், அதை தாண்டிப்பா ஜீவராசி பேசுவோம், அதை தாண்டிப்பா தாக்கத்தை பத்தி பேசுவோம், அதுக்கப்புறம் யாரும் இங்க பேச மாட்டோம். எப்பா இங்க எல்லா பொருளுக்குள்ளயும் உயிர் இருக்குது, ஆற்றல் இருக்குது, உண்மைதானே? ஏக்கம் இருக்குது. ஏக்கம் அதுக்கு பேர் பார்ப்பேன், ஏக்கம்னு வச்சான் ரெண்டுமே ஒண்ணு. வழின்னு வச்சான், வழின்னு ரெண்டுமே பாருங்க, வழி வழி, ஏக்கம் ஏக்கம், ரெண்டுமே எப்படி இருக்கு பாருங்க. ஏங்குது அது. ஆமா அது ஏங்குது. எப்படியாவது இயக்கம் என்றாதான் இயங்குது, எப்படியாவது எனக்கு வழி கிடைச்சிடாதான் ஒரு வழி இருக்குது. இது எங்க இருக்குது? இது நம்ம பார்க்க நமக்கு தெரியுது. இப்ப நம்ம தான் அதுல கொஞ்சம் மூலமா இருக்கணும். அப்ப நம்ம தானே அதை யோசிக்கணும், நம்ம தானே சிந்திக்கணும். அப்ப நம்ம எந்த அளவுக்கு நம்ம அன்புக்குள்ள போகணும். நம்ம எல்லாரோட வாழ்க்கை எங்க எப்படி தெரியுமா இருக்கணும்? நம்மளோட வாழ்க்கை, நம்ம பிறந்துட்டோம், நம்மளோட அச்சீவ்மெண்ட், நம்மளோட கோல். இதை அவங்களுக்கு பெற்ற ஒரு தாய் தந்தை சொல்லிக் கொடுக்கணும். நீங்க அன்பா இருக்கணும், கருணையா இருக்கணும். நீ வாழும் கால வரைக்கும் இந்த சிந்தனை, இந்த எண்ணத்தோட நீ வாழ்க்கையை வாழணும். அதை விட்டுட்டு நீ எனக்குன்னு ஒண்ணு சேர்க்கவோ, ஒண்ணு கட்டவோ, ஒண்ணு பண்ணவோ செய்யட்டாலப்பா. இப்படி மட்டுமே நீ வாழ். அந்த வாழ்க்கை தான் உனக்கு சிறப்பாகவும் பெரிய மகிழ்ச்சியாகவும், இங்க இருக்கிற எல்லா உயிருக்கும் எல்லாத்துக்குமே நீ தலைவனாகவும் நீயே தலைமையாகவும் உன்னால இருக்க முடியும். ஏன்னா அது இருக்கிறத உன்னால உணர முடியும். ஏன்னா எல்லாமா நீயா இருக்கிறன்ற பேரறிவு நீ உணர முடியும்.
அப்போ உங்களோட கோல், உங்களோட அச்சீவ்மெண்ட் என்னன்னா, நீ அன்பு கருணைக்குள்ள இருக்கணும், பிறர் வழியை நீ சிந்திக்கணும், ஒருமை குணத்தை வளர்த்துக்கணும், அனைத்து ஒண்ணுன்ற பேரறிவை நீங்க பெறணும். அதுக்குதான் இந்த தேகம் பெற்றிருக்கிறீங்கன்னு ஒரு தாய் தந்தையும் அவங்க குழந்தை பிறந்தப்படி அந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்குற ஒரு பெரிய படம் இதா இருக்கும். அப்படி இருந்தா என்ன பாருங்க, நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த இடமே இன்னைக்கு சொர்க்கமா மாறும். நாளைக்கு அந்த சொர்க்கன்றது அனைத்துமா சொர்க்கன்ற ஒரு தன்மைக்கு போகுது. எல்லா உயிருக்குமே, எல்லா பொருளுக்குமே, அனைத்து விதமான அசைவுக்குமே, நீங்க அனைத்து கேலக்சி, ஸ்டார்ஸ், அண்டங்கள், அணுக்கள், எது சொன்னாலும் சரி, எல்லாத்துக்குள்ள இந்த வழி, இந்த பெயின் இருக்கு. எல்லாமே ஒரு மாற்றத்தை தேடி, ஒரு ஏக்கத்தை தேடி, உண்மைதானே, ஒரு பெரிய வழியை தேடி ஓடினுது. அந்த ஓட்டத்தின் ஒரு வெளிப்பாடு தான் இந்த உடல் தோற்றம், இந்த மனித தேகம். அப்ப இந்த தேகத்தை கொண்டு முடிவு கொடுக்க தேவையில்லையா? முழுமையான அன்பு பெற தேவையில்லையா? இறுதி அன்புன்றது என்னன்ற அறிய தேவையில்லையா? அதை அறியணும்னா அதுக்கான ஒரு வழிமுறை, அதுக்கான ஒரு பாதை, அதுக்கான ஒரு பயணம். அது அன்பா இருங்க, கருமையா இருங்க, எல்லா உயிரையும் உங்களை போல பாருங்க, பிறர் வழிய உன் வழியா நீ யோசி. அந்த ஒரு யோசனை மட்டுமே நம்மளுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை, நம்ம யாருன்ற ஒரு பெரிய புரிதலை கொடுக்கும். அதுதான் அதுக்கு அன்புன்றது சாதனை. அந்த சாதனையை தாண்டி வேற சாதனை இங்க இல்லை. அதை தாண்டி நம்ம வேற எதனா செஞ்சா நம்ம ஒரு சோதனைக்குள்ள போறதுக்கான சோர்ஸ் நம்மளே உருவாக்கலாம். அன்பு என்பதே சாதனை, அன்பு என்பதே முடிவு, அன்பு என்பதே இறுதி, அன்பே அனைத்தும். அப்ப அன்புக்குள்ள நம்ம ஆழ்ந்து போகணும். அன்புன்ற ஒரு செயலை தான் நம்ம எப்பவுமே செய்யணும். அதுவே நம்ம வாழ்க்கையா இருக்கணும். அதுவே நம்ம இந்த வாழ்க்கையில பிறந்த அச்சீவ்மெண்ட் தான். நான் அன்புன்றதை எந்த அளவுக்கு நான் பெறேன், எந்த அளவுக்கு நான் அதை உணர்றேன், எவ்வளவு அன்பாவே நான் இருக்கிறேன்றதை நம்ம உணர்றது, நம்ம தெரிஞ்சுக்கிறது மட்டும் தான் நம்ம வாழ்க்கையா. அப்படி இருந்ததுன்னா நீங்க சொன்ன எல்லாத்தையும் உரிமையா, எல்லாத்தையும் ஒண்ணா, எல்லாத்தையும் நானா நம்ம எல்லாராலையும் பார்க்க முடியும். அப்படி பார்க்க முடிஞ்சா இந்த வேலை, இந்த உலகம், இந்த வீடு, இந்த உடல், இந்த ஏக்கம் எதுவுமே இங்க தேவையில்லை. அந்த தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறதும், இதோட இது முடியணும்னு நினைக்கிறது தான் இந்த அசைவு நின்று இறுதி இன்பம் அனைவருக்கும் கிடைக்கிறது மட்டும்தான். இந்த இன்றைய விதை நாளை வச்சோம் அறக்கட்டளையோட அன்பின் வெளிப்பாடு. இதை நோக்கியே இந்த அறக்கட்டளையுடைய பயணம் தொடர்கிறது. இதுக்கு எல்லாரோட ஆதரவும், எல்லாரோட அரவணைப்பும் கட்டாயம் தேவைப்படுகிறது. அன்பு வளர வேண்டும், கருணை பெருக வேண்டும், உலக உயிரெல்லாம் இந்த வரி நீங்கி நித்தியமான பேர்மை நிலையை அடைய வேண்டும். இது எல்லார் சிறு பாதைகளையும் தொட்டு நான் மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லா உயிரும் இன்புற்று வாழ்க, இன்புற்று வாழ்க.